Hi friends, welcome to Praswat Wings. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து இட்லி தோசை இல்லாம கண்டிப்பா வந்து இருக்க முடியாது. நமக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம். அதுக்கு வந்து மெயினான ஒரு திங்ஸ் வந்து நம்ம இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்துக்கணும். அது என்னன்னா வெட் கிரைண்டர். நாங்க வந்து இந்தியால இருந்து வரப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் வெட் கிரைண்டர். நாங்க ஷாப் போயிட்டு பார்த்தப்போ வந்து எங்களுக்கு இந்த பிரீமியர்ன்ற பிராண்ட் வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து சைஸுமே வந்து குட்டியா இருந்தது, நல்லா காம்பேக்டாகவும் இருந்தது. நம்ம ஒரு இடத்துல வைக்கிறதுக்குமே வந்து குட்டியான ஸ்பேஸ்ல நம்ம வச்சுக்கலாம், எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து மொத்தமே வந்து 10 kg தான் இதோட வெயிட் வந்துட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து 2 liters. நம்ம 7 கப் வந்து ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து போட்டா 1.5 கப் நம்ம போட்டு அரைச்சா வந்துட்டு கரெக்டா இருக்கும். நமக்கு ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். இங்க சவுதியில வந்துட்டு நம்ம கிரைண்டர் வந்து வாங்கலாமான்னா இங்கேயும் கிடைக்கும். லூலுல வந்து இருந்தது, நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்துருக்கிறேன். இப்போதைக்குள்ள நான் வந்து கிரைண்டர் இருந்த மாதிரி பார்க்கல. அது அப்ப வந்து நான் பார்த்தப்போ வந்து அந்த அரைக்கிற இது இருக்குல்ல பாட்டம், அது வந்துட்டு ரொம்ப குட்டியா இருந்தது. பிரைஸுமே வந்து 500 ரியால் போட்டிருந்தது. நம்ம இந்தியாவில் உள்ள கிரைண்டர் கம்பேர் பண்றப்போ பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்தான். நமக்கு சைஸுமே வந்து குட்டியா தான் கிடைக்குது. அப்புறம் நமக்கு இந்த பிராண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலுமே அந்த மாதிரி கிடைக்காது. லிமிட்டடா ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அப்புறம் லேண்ட்மார்க் பக்கத்துல வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கு, அங்க வந்துட்டு கிரைண்டர் கிடைக்கும். அங்க அதுவுமே ஆனா என்ன பிராண்ட் அந்த மாதிரிலாம் தெரியாது எனக்கு. பிரைஸ் வந்து ஹையா தான் இருக்கும். நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்ம இந்தியால இருந்து வரப்பவே வந்து இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி கிரைண்டர் பார்த்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நாங்க வந்து இந்த கிரைண்டர் வாங்கினது வந்து 6500 ருபீஸ்க்கு வாங்கினோம். அப்புறம் மீடியம்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுவுமே வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும், நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து கூட கல்லு கொஞ்சம் வெயிட் இருக்கு, நமக்கு கல்லு மட்டும் கொஞ்சம் வெயிட் இருக்கும். நமக்கு இந்த 2 கல், இது மீடியம்ல வந்து நமக்கு இந்த கல்லு கூட வந்து வெயிட் இருக்காது. நான் அங்க ஷாப்ல பார்த்தப்போ பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு வந்து இது கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க இது வாங்கினோம். இது வந்து நம்ம தனியா இப்படி பிரிச்சு கூட நம்ம எடுத்து கபோர்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியால இருந்து வாங்கிட்டு வரோம்ல, வரப்போ வந்துட்டு அதோட ஓன் பேக்கோடவே வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த தெர்மாகோல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு சொன்னது என்னன்னா, அந்த கடைக்காரர் வந்துட்டு ஃபாரின் போறவங்க மோஸ்ட்லி இந்த பிராண்ட் தான் வாங்குறாங்க, இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்க 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரல, அரைக்கிறதுமே நல்லா அரைக்குது. நாங்க பாருங்க அப்படியே இந்த தெர்மாகோல் எல்லாமே வந்து அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம இங்க லோக்கல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணா கூட அப்போ வந்து நம்ம இதுல வச்சு பத்திரமா எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம இந்தியாவே ஃபியூச்சர்ல போறோம்னாலும் அந்த டைம்ல நம்ம அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். புதுசா சவுதி வர்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.